அடுத்தபடியாக மாவட்ட மாணவர் வேட்பாளர் தங்கக்கமலன் அவர்கள். தன்னை ஈண்டெடுத்த அன்னைக்கு இணையாக தன் உயிருக்கு மேலாக தமிழ் மொழியை நினைத்து தன்னைத்தானே மாய்த்து கொண்ட மொழிபோர் தியாகிகளுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை நான் செலுத்திக் கொண்டு 75 ஆண்டுகால திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் அதுவும் பவள விழாவில் மொழிபோர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பை எனக்கு வழங்கிய கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் நாளைய எதிர்காலம் இளைஞர்களின் நம்பிக்கை மண்ணின் மைந்தர் கழக துணை பொதுச் செயலாளர் என்னாலும் எங்கள் அரசியல் ஆசான் அண்ணன் அவர்களுடைய பொற்பாதங்களை எல்லாம் தொட்டு வணங்கி இந்த தேரடி திடல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். இந்த தேரடியில் மட்டும் கிட்டத்தட்ட 3 நகர செயலாளர்களை பரமொழி கொண்டதுதான் இந்த தேரடி திடலில் உள்ள நபர்கள். ஆக உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுதும் இங்கில் உள்ள இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்க்கும் பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகள் அல்ல 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெல்லும் என்பதில் எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. இந்த உணர்ச்சி பெருமிக்க கூட்டத்தினுடைய முன்னிலை ஏற்றிருக்கக்கூடிய மாவட்ட கழக பொறுப்பாளர் பாசத்திற்குரிய அண்ணன் வி ஜெகதீசன் அவர்களே, சென்னையில் அண்ணா அறிவாலயம் தோன்றுவதற்கு முன்பே தன்னுடைய சொந்த ஊரில் அண்ணா அறிவாலயம் என்ற ஒரு படிப்பகத்தை கட்டி 2024ஆம் ஆண்டு முப்பெரும் விழாவில் பேராசிரியர் விருது பெற்ற கொள்கை பற்றாளர் பாசத்திற்குரிய அண்ணன் வி.பி. ராஜன் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய நாகை சிறப்பு பேச்சாளர் நாகை நாகராஜன் அவர்களே, சரி விளம்பர பதாகை எதுவாக இருந்தாலும் சரி எங்களுக்கெல்லாம் உற்சாகத்தையும் எங்களுக்கெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய மாநில பொறியாளர் துறை செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் மா பரமேஸ்குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற மாவட்ட கழக துறை செயலாளர் அண்ணன் சன்சமத் அவர்களே, அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே, கழகத்தினுடைய மூத்த முன்னோடி ஐயா என் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பெரம்பலூர் ஒன்றிய கழக செயலாளர் மா ராஜ்குமார் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் நல்லதம்பி அவர்களே, வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சி ராஜன் அவர்களே மற்றும் வேப்பந்தட்டை கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் அவர்களே மற்றும் பொதுக்குழு அண்ணாதுரை அவர்களே, பட்டுச்செல்வி அவர்களே, அழகு நீலம் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களே, இங்கே பெருந்திரளாக மையப்பட்டு சொல்கின்றேன். இங்கே மிக பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞரின் தம்பிமார்களே, கல்லூரி மாணவர்களே, இன்னும் பெருமையோடு சொல்கின்றேன். நான் இருமாப்புடன் சொல்கின்றேன். நான் பெரம்பலூர் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மொழிபோர் தியாகிகள் வழக்க கூட்டத்தில் இதை விட ஒரு இளைஞர்கள் கூட்டத்தை யாராலும் காட்ட முடியாது என்ற விரும்பாப்புடன் கொடுக்கிறேன். ஏன் என்று சொன்னால் இது கழகத்திலே போச்சான ராசாவினுடைய மாவட்டம். அந்த மாவட்டத்திற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதை புரிந்து கொண்டு இங்குள்ள மாணவர்களும் இளைஞர்களும் வந்திருக்காங்க என்று எண்ணி, அதுவும் இந்த மொழிபோர் தியாகி வீரமங்கலம் பொதுக்கூட்டத்தில் வந்திருக்காங்க என்று எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். இந்தி மொழியை இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அதற்கு எதிராக தொடரப்பட்டதுதான் இந்த மொழிபோர் போராட்டம். இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்கள் கொடுத்த பரிசுதான் அறிஞர் அண்ணா அவர்களுக்கு முதலமைச்சர் என்ற அரியணை. முதலமைச்சராக அறிஞர் அண்ணா அவர்கள் வந்துவிட்டார். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் 526 சமஸ்தானங்களை சேர்ந்ததுதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர் கிட்டத்தட்ட 9 மாகாணங்களை அமைத்தது இந்திய அரசு, சுதந்திர இந்திய அரசு. அதில் சென்னை, டெல்லி, மும்பை, வங்காளம் உட்பட 9 மாகாணங்களை உருவாக்கியது. 1956 மொழி வாரிய மாநிலம் பிரிக்கப்பட்ட போது 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாங்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு எங்களுடைய மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 1956 மொழிவாரி மாநிலத்தாக போராட்டம் நடைபெற்றது. ஆனால் அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகுதான் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வந்தது. தமிழ்நாடு என்று பெயர் பெற்று அழகு பார்த்தவர் தான் அறிஞர் அண்ணா அவர்கள்.
அறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார். அறிஞர் அண்ணா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கவிதை எழுதுகிறார். அந்த கவிதை எழுதும் பொழுது பின்னாலே நான் ராசா அவர்களுக்கு தீனி போடும் பேச்சை அவருடைய கவிதை தருகிறது. நீங்கள் அனைவரும் கேட்ட அதே கவிதை தான். பாடினால் தமிழனை, சோக பாட்டு பாடினால் தமிழனை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புதியோடு விட்டு புகழில் வாழ்கின்றான் கவிஞர் பெருவேந்தன் குரலாசான், ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றான், என்னம்மா என்றான் குரலோன், தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் சொல்லிட வேண்டும் என்றான். இன்று என்ன ஆயிற்று என்றால் சென்றடைய குழியிலே ஏழைக்கின்றான். அழுதனை துவைத்தவாறு அமுதமொழி ஒன்றும் அம்மா நான் எங்கே பெருத வேண்டும் என்று சொன்னார். தொழுது மகன் உச்சி முகர்ந்து ஆறு விழாவை அணைத்துக் கொண்டு கற்கண்டே தென்பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்தது என்று சொன்னான். பிறந்திட்டான் மன்னனாக, அறிவு மன்னனாக என்று சொல்லிவிட்டு, அண்ணா கொடுமைக்கு முடிவு கண்டாய், என்னை கொடுமைக்கு உள்ளாக்கி ஏன் சென்றாய்? நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டதுண்டு, இன்று உன்னை காணாமல் கண்மூடி மண்மூடி போனது என கொடுமை என்றெல்லாம் சொல்லிவிட்டு உன் இடத்திலே வருமுறை உன் இதயத்தை இழலாக தந்திரண்ணா என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அண்ணா அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, சட்ட மசோதாக சட்டமன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ, தமிழ் மொழிக்கு என்ன வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அதையெல்லாம் மாணவராக செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். இன்னும் நிறைய பேச வந்து நினைத்தேன். இங்கிருந்து எனக்கு பணியின் காரணமாக நான் என்னுடைய ஒரே ஒரு உரையை தமிழ்நாட்டினுடைய திராவிட முதல்வர்களுக்கும் எதிர்கால எங்கள் தலைவர் சின்னவர் அவர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்து